ஐச்சிங் எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, ஐச்சிங்கை வந்து காயின் டாஸ் பண்ணி, வேல்யூ அரைவ் பண்ணி, லைன்ஸ் ட்ரா பண்ணி, ஹெக்ஸாகிராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கில் படிப்போம். முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, a fish with needle fires on that அப்படின்னு. ஸோ இங்கே அவர் உணர்ந்தது என்ன, இந்த வந்த நபருக்கு அக்குபஞ்சர் அப்படிங்கிற தெரப்பி உதவி செய்யும். இவருக்கு டாக்டருக்கு அக்குபஞ்சர் தெரியாது, ஆனால் இவர் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவர் போய் ஒருத்தரை பார்த்தாரு. அவருடைய பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா முள் குத்தின மீன் அப்படின்னு இருக்கும் ஜாப்பனீஸில். அவர் கூட சிரிச்சிட்டு சொன்னாராம், எனக்கு அக்குபஞ்சர் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஸோ அவருக்காக நான் படிக்கிறேன். அவனுக்கு 39 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து அது வந்தவுடனே சுருக்குனது எனக்கு. இந்த பையனுக்கு காலில் ப்ராப்ளம் இருக்கணுமே அப்படி. நான் எடுத்தவுடனே நொண்டியான்னு கேட்க முடியாது, எனக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் ஈஸி லிம்பிங். ஆனால் கேட்கும்போது கேட்டேன், தம்பி உங்களுக்கு காலில் ஏதாவது கஷ்டம் இருக்காங்க? சார் என் கால் நொண்டி சார். ஸ்ட்ரைட்டாகவே பதில். அதோட நிறுத்தலை. ஒரு நாள் கழித்து இவர் போய் பேராண்டிக்கிட்ட சொல்லி, உங்கள் தாத்தா சில்வர் காசு பதிச்சு வச்சுருக்காரு, அதை எடுத்து அவருடைய சடங்கெல்லாம் சமாதியெல்லாம் நல்லா கட்டுறது, சடங்கெல்லாம் சரியாக பண்ண சொல்கிறது. முதல்ல அந்த பையன் நம்பலை. அப்புறம் அங்கே இடத்த போய் தோண்டி பார்த்தா, நவ் மீடியா தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஆன்மீகம், சினிமா மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல வகையான நேர்காணல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட திரு சுப்பிரமணியன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இந்த பிரபஞ்சத்தினுடைய கமாண்ட், அதனுடைய ஒரு குறிப்பு உணர்தல் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேரோ ரீடிங்க்கும் இந்த ஐச்சிங்குக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குங்களா? வெரி குட். டேரோ ஒரு சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பொஹேமியன் டேரோ ரீட், அதான் ஆரிஜின். அதுக்கப்புறம் ரைடர் வைட், அமெரிக்கன் ஒருத்தர் வந்து அதை வந்து அவர் டிசைன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் செவரல் அதர் சிஸ்டம்ஸ். அதில் நான் படித்தது ரைடர் வைட். அது போக கிங் ஆர்த்தர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் படிச்சிருக்கேன். இப்போ அந்த கேள்விக்கு வருவோம். டேரோங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டம். அதில் 78 கார்டு இருக்கும். பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 3 கார்டை எடுத்துக்கிறது. அந்த பேக்கை நல்லா ஷஃபிள் பண்ணிவிட்டு ட்ரா அவுட் 3 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 3 கார்டையும் வச்சு கேள்வி, பதில், அப்புறம் அவுட்கம், கொஸ்டின் ஆன்சர் அவுட்கம் அப்படிங்கிற மாதிரி அதை 3 கார்டை வச்சு பதில் சொல்லுவாங்க. ஐச்சிங் எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, ஐச்சிங்கை வந்து காயின் டாஸ் பண்ணி, வேல்யூ அரைவ் பண்ணி, லைன்ஸ் ட்ரா பண்ணி, ஹெக்ஸாகிராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கில் படிப்போம். முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டேரோவில் மாற்றங்கள் இருக்கா, அடுத்து என்ன நடக்குதுன்னா இன்னொரு கார்டு எடுக்கணும். ஆனால் ஐச்சிங்கில் அப்படி கிடையாது. ஐச்சிங்கில் என்னென்னா 4 வேல்யூ வரும். அந்த 4ல் ஒரு 2 வேல்யூ வந்ததுன்னா மாற்றங்கள் தானாகவே உணர்த்தப்படும். அடுத்து நீங்கள் ஒரு தடவை காயின் போட்டதோட ஃபைனல், இன்னொரு தடவை தொட வேண்டாம். ஆனால் டேரோவில் அப்படி இல்லை. இன்னொரு தடவை இன்னொரு கார்டு எடுக்கணும், நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் ஐச்சிங் இதை ஸ்டாப் பண்ணிவிடும். அதுதான் இதில் மெயினான வித்தியாசம். அதாவது அர்த்தம் என்னென்னா, ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஹெக்ஸாகிராம் போட்டாச்சுன்னா, இப்பொழுது மாற்றங்கள் இருந்தால் நாளையோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இல்லை வர காலமோ இப்பயே தெரியும். நவ் அண்ட் லேட்டர் அது தெரிஞ்சுக்க முடியும். அதை எப்படின்னா இங்கிலீஷில் வந்து ப்ரோக்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்னாசிஸ்னால் நவ் பிகமிங் லேட்டர். வெளியிலேயோ உள்ளேயோ நடக்கிற மாற்றங்களுடைய பலன் வந்து இந்த ப்ரோக்னாசிஸில் தெரியும். ஸோ ஐச்சிங்கில் 2 ஹெக்ஸாகிராம் வரும். இப்போ வந்து ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் சம்பந்தமான கேள்விகள், அவர் அந்த நோயிலிருந்து விடுபடுவாரா, அந்த நோய் அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஐச்சிங்கை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாமா? வெரி குட். அதாவது ஐச்சிங் ஃபார் மெடிக்கல் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாப்பிக்கை. மெடிக்கல் ரீடிங், எஸ், ப்ரிசைஸ்லி. நம்ம ஊரில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னெல்லாம் சிஸ்டம் இருக்குது. முக்கியமான கேள்வி இது. ஐச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகிராம் வரும்போது சில ஹெக்ஸாகிராம் வந்ததுன்னா வார்னிங் இருக்கும். அதாவது இந்த நபருடைய ஆரோக்கியம் குறையுது, நீங்கள் வந்து தற்காப்பு பண்ணிக்கணும், மருந்து சாப்பிடணும், இல்லை சர்ஜரி நெசசரினா சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும். இன்னொரு இடத்துல இந்த நபர் வந்து கடவுள்கிட்ட போகிறார் அப்படின்னே சொல்லும். அந்த மாதிரி நேரத்தில்
ஐச்சிங்கில் 64 எக்ஸாகிராம் இருக்கும். அதில் 8 எக்ஸாகிராம் வந்து சோல் ரிட்டர்னிங் அப்படின்னு சொல்லும். இன்னொரு 8 எக்ஸாகிராம் சோல் வாண்டரிங்னு சொல்லும். சோல் வாண்டரிங்கிறது வந்து அந்த மனுஷங்களுக்கு கொஞ்சமான நடவடிக்கை இருக்கும், இல்லை கிட்டத்தட்ட கோமான்னு சொல்லலாம். ஆனால் சோல் ரிட்டர்னிங்கிறது உறுதியான டெத். பொதுவாக மீதி சிஸ்டமில் கேட்குற மாதிரி எப்போ சாவாங்கன்னு கேட்கக்கூடாது. அது நியாயமான கேள்வி இல்லை. ஏன்னா இறப்பும் பிறப்பும் ஆண்டவனுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. மனுஷங்க முடிந்த வரைக்கும் தற்காப்புக்காக எதையாவது தெரிஞ்சு நல்வழிப்படுத்திக்கலாம். அதுக்கு ஐச்சிங் உதவும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நான் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் சொல்கிறேன். கொஞ்சம் காலம் முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. சார், எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாரும் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஐச்சிங்கில் ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு. அந்த மாக்காக நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு படித்தேன். எனக்கு வந்த பதில், எ டால்ஃபின் வில் பிரிங் குட் ஃபார்ச்சூன். டால்ஃபின், இந்த வார்த்தை வந்தது. நான் முதல்ல எனக்கு புரியலை, என்ன டால்ஃபின் என்ன உணர்த்துது, டால்ஃபினுக்கும் முதுகு வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. நான் விடாமுயற்சியில் அந்த இதை ரிசர்ச் பண்ண போது டால்ஃபின் ஸ்டிமுலேஷன் டூல் அப்படின்னு ஒரு அந்த கருவியை கொண்டு வலி இருக்கிற இடத்துல மைக்ரோ பாயிண்ட் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற அந்த தெரப்பி யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை அந்த மாக்கு சொன்னேன். அதை கொண்டு அவங்க போய் அந்த நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு, பிறகு அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட், எலக்ட்ரோ அக்குபஞ்சர், அந்த மாதிரி அதெல்லாமே சிஸ்டம் இருக்குது. அதில் நீடில் யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த மாக்கு உதவி கிடைச்சிது. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சின்ன க்ளூ தான் அது, டால்ஃபின். அதே மாதிரி இன்னொரு வெரி ஓல்டு எக்ஸாம்பிள், இந்த கேஸை ஸ்டடி பண்ணவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், ஜப்பானில் இருக்கவர். அவர் பேர் மிகிஷிமா. மிகிஷிமா வந்து கொபயாஷி மாஸ்டரோடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட் டோக்கியோ யூனிவர்சிட்டியில். மிகிஷிமா ஒருத்தருக்காக ரீடிங் பண்ணுறார், ஜாப்பனீஸ்க்காக. அவருக்கு படிக்கும்போது முள் குத்துற மீன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்தது. எ ஃபிஷ் வித் நீடல் பயர்ஸ் ஆன் தட் அப்படின்னு. ஸோ இங்கே அவர் உணர்ந்தது என்ன, இந்த வந்த நபருக்கு அக்குபஞ்சர் அப்படிங்கிற தெரப்பி உதவி செய்யும். இவருக்கு டாக்டருக்கு அக்குபஞ்சர் தெரியாது, ஆனால் இவர் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இவர் போய் ஒருத்தரை பார்த்தாரு. அவருடைய பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா முள் குத்தின மீன் அப்படின்னு இருக்கும் ஜாப்பனீஸில். அவர் கூட சிரிச்சிட்டு சொன்னாராம், எனக்கு அக்குபஞ்சர் தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சொன்னாங்க, டாக்டர் சொன்னார் ஐச்சிங்கில் ரெஃபர் பண்ணி உங்ககிட்ட அப்படின்னு. ஸோ அந்த ஜாப்பனீஸ் பேஷண்ட் போய் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆகிட்டார். இது எப்போ தெரிய வரும்னா, இந்த புக்கில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். அது எதுக்குன்னா, காக்கா பிடிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்கோம். காக்கா பிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, டேக் எ ஸ்ட்ரிங்டு ஃபிஷ் டு த பேலஸ் அண்ட் கெயின் ஃபேவர். அப்படி அந்த முள்ளில் குத்தி இப்படி தொங்க போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அது போக நம்ம பார்பிக்யூ எல்லாம் பண்ணுறோம் பாருங்க, அதெல்லாம் முள்ளில் குத்தி வைக்கிறது, அதை தள்ளி வச்சுருவோம். இந்த பதில் வந்ததுன்னா அந்த நபருக்கு அக்குபஞ்சருங்கிற அந்த சிஸ்டம் உதவி செய்யும். அதாவது இந்த சிஸ்டம் ஆஃப் தெரப்பியை ரெக்கமெண்ட் பண்ணுறது ஐச்சிங். அது போக முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல சாப்டர் 25 சொல்லியிருக்கோம், உனக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கு நீ எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாம். அர்த்தம் என்னென்னா, நோய் வந்தது, நோய் தானாக போயிடும். அதுக்காக சாப்பாட்டு முறையை மாற்றிக்கிறது, லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிறது, மெடிடேட் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, அதெல்லாம் கைவிட சொல்லலை. அது நல்ல குணங்கள், நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங், அதெல்லாத்துக்கும் கூட பொறுமை, வெயிட்டிங். அதாவது நம்மளாக போய் எதையா ஒன்று கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த கேஸுக்கு நானே லிவிங் எக்ஸாம்பிள். இந்த லைன் வந்ததுக்கு எனக்கு ஒரு தடவை உடம்பு முடியல, ஜுரம் வந்து மேல் டாக்டரை பார்ப்பேன். அவரை போய் பார்த்து எனக்கு ஃபீவர் இருக்குது டாக்டர்னு. அவர் சொன்னார், போப்பா போர் அடிக்குது, நீ என் ஒய்ஃப் கிட்ட காட்டுக்க, அவங்க மிஸ்ஸஸ் டாக்டர். அந்த மாதிரி எனக்கு பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்தாங்க. நான் போய் கடையில் வாங்கி சாப்பிட்டேன். அன்றைக்கி ராத்திரி என்னமோ ஆச்சு, எனக்கு என்னால் விளக்கவே முடியல, நான் பழைச்சிட்டேன். அடுத்த நாள் ஐச்சிங்கில் கேட்குறேன். அப்போ சொல்லுது, ஃபார் தட் சிக்னஸ் யூ ஷுட் நாட் ஹவ் டேக்கன் மெடிசன். அப்புறம் என்ன உணர்ந்தேன்னா, ராங், அவங்க வந்து மாற்றி கொடுத்துட்டுருக்காங்க. ஏதோ எனக்கு சாதாரண ஃபீவருக்கு அவங்க மலேரியா ஃபீவர் மருந்து கொடுத்துட்டாங்க. நான் தப்பிச்சேன், ஏன்னா அருள். ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி வார்னிங் இருக்கும், ராங் டயக்னோசிஸ் ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே நடந்தது. நான் எங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு காணும்னு தேடின்னு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்பவே முடியாது இந்த கேஸு. இருந்தாலும் பர்சனலாக நடந்தது சொல்கிறேன். நான் ரேஷன் கார்டு தேடுறேன், யாரோ உதவி செய்ய வந்தேன் வீடு க்ளீன் பண்ண.
அவன் எங்கேயோ போட்டுட்டானா என்னமோ ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன உணர்த்திச்சுன்னா, உன் கண்ணில் ஏதோ இருக்குது சிக்னஸ், வைரஸோ பூச்சியோ ஏதோ இருக்குது, நீ போய் கண் டாக்டர் ஆப்தாமலஜிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போகிறேன் அண்ணா நகரில் ஆப்தாமலஜிஸ்ட் கிட்ட. அங்கே போய் உட்காந்து அவர்கிட்ட பேசும்போது என் கண்ணில் வைரஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நாங்கள் இன்னும் பார்த்து சொல்லவே இல்லை, டாக்டர்கிட்ட வந்திருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. அவர் அப்புறம் அந்த இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு, ஆமாம் உனக்கு மருந்து தரேன்னாரு. எழுந்து வரும்போது கேட்டார், உனக்கு எப்படி தெரியும்னு. நான் சொன்னேன், நான் ஒரு புக்கு படிக்கிறேன், அந்த புக்கிலேருந்து எனக்கு க்ளூ கிடச்சிது. இது எதுக்குன்னா ப்ரிவென்ஷன் சம்டைம்ஸ், ட்ரீட்மெண்ட் சம்டைம், டயக்னோசிஸ் சம்டைம், அவாய்டிங் மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் முடியும். அது போக சில இமேஜஸ் வந்ததுனால ட்ரபுள் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இமேஜில் சில இமேஜஸ் வந்தாலே ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் வந்து பெரிய பேங்க்கில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து பாஸுக்கு நான் இன்றைக்கி வண்டி ஓட்ட போகிறேன், என் ப்ரமோஷன் கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு. இது வந்து சீக்கிங் ஃபேவர் ஃப்ரம் த பாஸ், அதுதான் அங்கே கேள்வி. ஸோ அவருக்காக நான் படிக்கிறேன், அவனுக்கு 39 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. அது வந்தவுடனே சுருக்குனது எனக்கு, இந்த பையனுக்கு காலில் ப்ராப்ளம் இருக்கணுமே அப்படின்னு. நான் எடுத்தவுடனே நொண்டியான்னு கேட்க முடியாது, எனக்கு நான் எழுதி வச்சுருக்கேன் ஈஸி லிம்பிங். ஆனால் கேட்கும்போது கேட்டேன், தம்பி உங்களுக்கு காலில் ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு. சார் என் கால் நொண்டி சார், ஸ்ட்ரைட்டாகவே பதில். அதோட நிறுத்தலை, எங்கள் அப்பா காலும் நொண்டி சார். நம்ம கேள்வி கேட்டது யாருக்கு? அந்த பையனுக்கு, அதுவும் வேலை சம்பந்தமாக. முதலாளிக்கிட்ட இன்றைக்கி ப்ரமோஷன் பற்றி கேட்கலாமான்னு. ஐச்சிங் என்ன சொல்லுது, அவனை பற்றின குறியீடு, அவன்தான் கேள்வி கேட்டது அந்த பையன், இந்த பதில் அவனுக்கு. அதை உணர்த்துறதுக்கு அவன் நொண்டிங்கிறத எனக்கு உணர்த்தி நான் வந்து அவனை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி எஸ்ன்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா அது நம்மளுக்கு பொருந்தும். அதாவது இங்கே அர்த்தம் என்ன, இது வந்து கேட்காத கேள்வி நான் சொல்கிறேன். மொழி, கலாச்சாரம், மதம், ஏழை எளியவன், சின்னவன் பெரியவன், ஆண் பெண், பகல் ராத்திரி, எந்த வித்தியாசமும் வேண்டாம். நேர்மையான ஒரு கேள்வி, உண்மையாக ஒரு தேடுதல், ஒரு சீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயமாக இருக்கணும், மனசுக்குள்ளே நியாயமான ஒரு தேவை இருக்கணும். அதுக்கு ஒரு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னா பதிலாக இருக்கும், வார்னிங்காக இருக்கும். ஒரு இடத்துல சொல்லும், நவ் யூ ஆர் ஃபேஸிங் ஃப்ராஸ்ட், ஹார்ட் ஐஸ் இஸ் கம்மிங் அப்படின்னா பனிக்காலம் வருது, நீங்கள் அந்த வண்டியில் போக முடியாது, அந்த பனியில் வண்டியை மாற்றணும், இல்லைன்னா பனி போன பிறகு வண்டியில் போகணும். இது வார்னிங். அபேண்டன் த ஹண்ட் அப்படின்னு சொல்லும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் ட்ரெக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு உதவிக்கோ இல்லை கைடையோ கூட்டின்னு போக மாட்டாங்க. அங்கே போய் இவன் நிற்பான், மலை ஏறினோடனே அங்கே பார்த்தா ஆறு இருக்கும், அருவி இருக்காது, ஆறு. எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாது. அதை தான் சொல்லியிருக்கோம், டபுள் டேஞ்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு முன்னாடியே உணர்த்துறது, நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. இது நம்மளுடைய பிரயாணத்துக்கு பொருந்தும். நான் அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு. அதுக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் அவங்க அம்மாவுடைய நிலத்தை விற்க சொல்லிட்டாங்க ஸ்ரீபெரும்புதூரில். இவர் விற்க போய் ஆளை பார்த்தாரு, விற்க அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அதுக்கு அவர் கேட்குறாரு, இந்த இது விற்க போகுமா, விற்றுருவேனா சீக்கிரம் அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்த பதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ட்ராவலர்ஸ் இன் இஸ் பர்னிங். இன் அப்படின்னா நம்ம வந்து தங்குற இடம், ஹோட்டல், லாட்ஜ் அந்த மாதிரி சொல்லலாம். பழைய காலத்தில் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எரியிற மாதிரி இவனுக்கு பதில் வந்தது. அவன் அதை என்கிட்ட சொன்னோடனே நான் சொன்னேன், எங்கேயாவது ட்ராவல் போகிறியான்னு கேள்வி கேட்டேன். ஆமாம் மாஸ்டர், நாங்கள் வேலூர் போகிறோம் கோட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி. நான் சொன்னேன், உனக்கு இந்த பதில் வந்திருக்கு, இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிடு. என்ன கேள்வி கேட்டது நிலத்தை விற்கிறத பற்றி, வந்த பதில் நீ அந்த ஊருக்கு போகாதன்னு. நம்ம என்ன உணர்ந்துக்கணும்னா, நீ கேட்டதுக்கு பதில் நீ அதை விட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது உன்னுடைய அறியாமைனாலேயோ இல்லை அசட்டையினாலேயோ அதை அப்படி தள்ளி வச்சிடுற. அது தன்னை பாதிக்குங்கிறத உணரலை. இங்கே அருள் இருக்கிறதுனால இறைவனே நமக்கு வந்து உதவி செஞ்ச மாதிரி நமக்கு அவனுக்கு வார்னிங். ஸோ அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணினான். ஸோ இந்த மாதிரி கேட்டதும் தெரியும், நம்ம அந்த நேரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு தெரியும். சொல்லிகிட்டே போகலாம் இதில் கேஸ் ஸ்டடி. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் அதுவும் சொல்லிடுறேன். ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவி டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு வந்து உட்கார. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் எடுத்து படிக்கிறேன். அப்போ பதில் வருது, ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர். அவரை ஒரு 6-8 மாதம் கழித்து வர சொல்லு. அவர் எப்படி புரிஞ்சுட்டாருன்னா, சாதாரண மனுஷங்க தானே, ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டுன்னு இவர் திரும்ப வர சொல்லிட்டாங்க. உண்மை அது இல்லை. அவருக்கு அதை சொல்லிவிட்டு இன்னொரு பதில் சொல்லுது, ஆஸ்க் ஹிம் டு கோ சவுத்.
அது இன்னும் சுருக்குன்னு எனக்கு. அப்போ கண்ணை பார்த்து அவரை கேட்குறேன், உனக்கு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு திருவனந்தபுரம் போஸ்டிங் போட்டிருக்காங்க, நான் தான் இங்கேயே டபாய்ச்சின்னு சிட்டிலேயே இருக்கேன் அப்படின்னு. அர்த்தம் என்னென்னா, இந்த நபர் டைவர்ஸுக்கு பதில் சொல்லியாச்சு. ஏன்னா அந்த அவங்க மிஸ்ஸஸ் டைவர்ஸ் ஃபைல் பண்ணி கொஞ்சம் காலம் கூட ஆகலை. 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே என்ன தெரியும் ஸ்டேட்டஸ், ஒன்றும் தெரியாது. ஸோ அது டெவலப் ஆன போகிறதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் ஆன்சருங்க. செகண்ட் பதில் என்ன, கேட்காத கேள்வி, நீ திருவனந்தபுரம் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணலைன்னா உன்னுடைய வேலை போயிடும், பூவா கஷ்டமாயிடும், அதனால் அதுக்கு போ, வேலையை எடுத்துக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணுது. அந்த மனுஷனை புஷ் பண்ணி ஈவன் டு திருவனந்தபுரம். எதுக்கு சொல்ல வரேன், நம்ம மேலே நம்மளுடைய தாய் தந்தைக்கு அக்கறை இருக்கும். அதை விட்டு அருள் இருந்தால் ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். அந்த இடத்துல தான் ஐச்சிங் வருது. ஆண்டவன் இருந்து நமக்கு வழிகாட்டின மாதிரி, அது மனிதங்க மூலமாகவோ இல்லை நம்ம ஒருத்தர் மூலமாக தெரிஞ்சுக்கிறதோ படித்து. ஸோ இதுதான் ரோல் ஆஃப் ஐச்சிங். கைடன்ஸ், வார்னிங், டைரக்ஷன், மேப்பிங், டைமிங், சைக்காலஜிக்கல் ஆட்டிடியூட் கரெக்ஷன், நம்மளுடைய குணங்கள். இப்போது புதுசாக கார் வாங்கிட்டேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் வேகம் போகக்கூடாது. ஸ்பீடு எவ்வளோ கம்மியாக அவங்க 30 போட்டால் 30 போடுது. அபைடிங், ஃபாலோயிங் த ரூல்ஸ், அட்ஹியரிங், ஒபீடியன்ஸ், இதெல்லாம் இதில் வந்திருக்கும். இப்போது ஐச்சிங்கினுடைய கணிப்பு தெரிஞ்சுக்கணும், ஐச்சிங்கை பற்றி ஐச்சிங்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நேரில் தான் வரணுமா, இல்லை தூரத்திலிருந்து, அதாவது இப்போ ரேக்கியில் டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி ரிமோட்டாக இதுக்கு வந்து கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை நீங்கள் கொடுக்க முடியுமா? நான் என்னுடைய கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் ஒரு 60% எப்படி சொல்கிறது, ரிமோட் ரீடிங். ஆள் வர வேண்டாம், முகம் காட்ட வேண்டாம், வீடியோ ஷாட் அனுப்ப வேண்டாம், பிறந்த நேரம் சொல்ல வேண்டாம், பிறந்த தேதி சொல்ல வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்போ என்ன வேணும் அப்படின்ற கேள்வி வரும். என்னென்னா, ஒரு நியாயமான கேள்வி இருக்கணும், அதுக்கு ஒரு தேடுதல், ஒரு வழிகாட்டுதல் இருக்கா, இல்லை உதவி இருக்கா, இல்லை நம்ம என்ன செஞ்சால் இந்த நிலைமையை நம்ம சமாளிக்க முடியும், how can I handle this situation, is there anything I have to improve, நான் எதையாவது முன்னேற்றம் பண்ணிக்கணுமா, ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணணுமா. இப்போ ஒரு பையன் வந்து படிக்க வந்தான், சார் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அவனுக்கு பதில் என்ன சொல்லிச்சுன்னா, உனக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அதாவது அந்த தொழிலை பற்றின விவரங்களை பற்றி படிச்சுக்கிறது. ஸோ எசென்ஷியலாக என்னென்னா, ஆல் ரீடிங்ஸ் கேன் பி டன் ரிமோட். அதுக்காக நேரில் இருக்கவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தை விட வேண்டாம். பட் கோவிட் காலத்துலலாம் ரிமோட் ரீடிங் தான் வந்து ப்ரிவைலிங். அது வந்து என்ன ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடெலாம் இருந்ததுனால ரிமோட் ரீடிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. என்னுடைய ப்ராக்டிஸில் ஐ என்கரேஜ் ரிமோட் ரீடிங். நேரில் வரணும்னு அவசியம் இல்லை, காலதாமதம் வந்து ஆகாது. நம்ம நேரடியாக பேசி தெரிஞ்சுக்கிற மாதிரி ரிமோட் ரீடிங்லையும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக யாருக்கெல்லாம் ரிமோட் ரீடிங் ரெக்கமெண்டட் அப்படின்னா, உடம்பு சரியாக இல்லாமல் படுத்துக்கிறவங்க. இப்போ ஒருத்தர் ஜுரத்தில் ஐசியூவில் இருக்கார், அவரெல்லாம் வந்து பேச முடியாது, கூட நண்பர்களோ இல்லை பிள்ளைங்களோ யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாது. அது போக வெளிநாட்டில் இருக்கவங்க, அவங்களால வந்து நேரில் வந்து எதுவும் சொல்லிக்க முடியாது, ரிமோட் ரீடிங் தான் பெட்டராக இருக்கும். இதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிட்னிலேருந்து ஒரு அம்மா கூப்பிட்டா. இது நடந்து ஒரு 13-14 வருஷம் இருக்கும். அவள் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஆஸ்திரேலியா வந்து பையனை காலேஜ் படிக்க வைக்கிறோம், 2ஆவது வருஷம் காலேஜ் போக மாட்டேங்கிறோம். அழுதான் அந்த அம்மா. நான் சொன்னேன், அழாத, நாளைக்கு கூப்பிடுமா அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் அவளுக்காக ரீடிங் பண்ணும்போது பதில் என்ன வந்ததுன்னா, மைண்ட் இஸ் வில்லிங், பாடி நாட் கோஆப்ரேட்டிங். இவனுக்கு படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனால் உடம்பினால் முடியல. அவளுக்கு நான் சொன்ன பதில் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கும். சொன்னேன், நம்ப முடியாது. நான் என்ன சொன்னேன், நீ உன் பிள்ளைய எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது கைப்பிடிச்சு கூப்பிட்டுன்னு போன மாதிரி, அதாவது சாட்டர்டே பேசுகிறா, மண்டே அன்னைக்கு காலேஜுக்கு நீ அவனை கைப்பிடிச்சு கூட்டின்னு போய் விடு. சிம்பிள் ஆக்ட் ஆஃப் ஹோல்டிங் த ஹேண்ட் அண்ட் புட்டிங் த சைல்டு இன் த காலேஜ். அந்த அம்மா அதை ஃபெய்த்ஃபுல்லாக பண்ணினா, பையன் மீதி 2 வருஷம் படித்து பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு சிட்னிலேருந்து லெட்டர் அனுப்பிச்சான். ஐ ப்ரே லார்ட் முருகா டு கிவ் யூ லாங் லைஃப் அப்படின்ட்டு செக்கெல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சா. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி என்ன சொல்கிறது, வெரி யூஸ்ஃபுல் ஆத்தென்டிக் ரீடிங் ஃபார் ரிமோட் ரீடிங். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்காக டெக்ஸஸில் இருக்கார். அவருடைய வேலைக்காக நான் இங்கேருந்து படிக்கிறேன், அவர் அங்கே இருக்கார், ஆள் வரலை.
கேள்வி மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தாரு. ஸோ ரிமோட் ரீடிங் யூஸ் பண்ணுறது பெட்டர், வேர் எவர் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். அதே ஆனால் பர்சனல் ஐச்சிங் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஜெனுவினாக இருக்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். பட் இப்போல்லாம் அது வந்து வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு ரிமோட் ரீடிங் இஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி ப்ராக்டிகபிள். எப்பவுமே ஒரு சிஸ்டம் உருவாச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம்லேருந்து பல சிஸ்டங்கள் மறுபடியும் தொடர்ச்சியாக உருவாகும். அதாவது ஒரு ரிஃபைன்டு மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஐச்சிங்குக்கு பிறகு ஐச்சிங்கை தொடர்ந்து என்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸில் உருவாச்சு? வெரி குட். அதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளம் பிளாசம் மெத்தடாலஜி, இதுவும் ஐச்சிங்கை சம்மந்தப்பட்டது, ஆனால் வித்தியாசமாக இருக்கும். இது சொல்லணும்னா அந்த மாஸ்டருடைய கதையை சொல்லணும். ஒரு நாள் சைனாவில் வந்து முந்தி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தலகாணிக்கு பதிலாக செங்கல் வச்சுக்கோங்க, செராமிக் பிரிக்குன்னு பேர். அதை வச்சுன்னு தூங்கின்னு இருக்கார். மத்தியானம் ஒரு எலி வந்து அவர் கால் மேலே ஓடி போகுது. ஸோ இவர் என்ன பண்ணுறார், இந்த தலைக்கு இந்த செங்கல் எடுத்து அந்த எலி மேலே இப்படி அடிக்கிறார். அடித்த உடனே செங்கல் உடஞ்சிடுது. அதுலேருந்து ஒரு ஸ்க்ரால் வருது, சில்கில் எழுதின அந்த எழுத்து எழுதின அந்த ஒரு சில்க் துணி வருது. அதை பிரித்து படித்தா, இந்த தெருமுனையில் இருக்கிற கடைக்கு போ, அங்கே ஒரு வயசானவர் இருப்பார், அவரை போய் பாரு, அவர் உனக்கு சொல்லுவார் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவர் இதை எடுத்துன்னு கொண்டு போய் அந்த மனையில் இருக்கிற அந்த ஷாப்புக்கு போவார். அங்கே போய் அந்த ஷாப் ஓனர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், நம்ம கடையிலேயே படிக்க தெரிஞ்ச ஒருத்தர் அவர் தான், ஆனால் அவர் வீடு இந்த 2 தெரு தாண்டி இருக்கு, நீ அங்கே போய் பாரு அப்படின்பா. அந்த வீட்டை தேடின்னு அங்கே போய் பார்த்தா கதவு தட்டுவார். அவருடைய பேரன் வெளியில் வந்து சொல்லுவான், தாத்தா 2 நாள் முன்னாடி இறந்து போயிட்டார், ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி ஒரு ரைட்டிங்கை கொடுப்பான். அதை வீட்டுக்கு கொண்டாந்துட்டு இவர் அதில் இருக்கிறபடி ஏதோ கால்குலேஷன் போட்டுட்டு, அந்த இறந்து போன தாத்தா அவரை சரியாக அடக்கம் பண்ணலை, அவருடைய பேரனுக்கு பண வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து வெள்ளிக்காசை வந்து பூமியில் பதிச்சு வச்சுருப்பார். அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறது இந்த கணக்கு மூலமாக இவருக்கு தெரிய வரும். ஒரு நாள் கழித்து இவர் போய் பேராண்டிக்கிட்ட சொல்லி, உங்கள் தாத்தா சில்வர் காசு பதிச்சு வச்சுருக்காரு, அதை எடுத்து அவருடைய சடங்கெல்லாம் சமாதியெல்லாம் நல்லா கட்டுறது, சடங்கெல்லாம் சரியாக பண்ண சொல்கிறதுன்னு. முதல்ல அந்த பையன் நம்பலை. அப்புறம் அங்கே இடத்த போய் தோண்டி பார்த்தா அங்கே சில்வர் காயின் இருந்துதான். இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் ஐச்சிங். அது வந்து மாஸ்டர் ஷாவ் யோங் அப்படின்னு பேர் அவருக்கு. அவருடைய மெத்தட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவருடைய இதுவே இன்னொரு கதை சொல்லணும்னா, ஒரு குடியானவர் வந்து என்ன பண்ணுவான்னா, நடுராத்திரி 10 மணிக்கு அந்த என்ன சொல்கிறது கதவை வந்து தட்டுவான். 2-3 தடவை இப்படி டேப் பண்ணுவான், அப்படின்னு தட்டுவான். அப்போது மாஸ்டருடைய பையனை பார்ப்பார் அவர். அப்போ பையன் சொல்லுவான், அப்பா நான் அந்த கணக்கு போட்டுட்டேன், வந்தவனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அப்போது அப்பா கேட்பார், என்ன வேணும்னு தெரிஞ்சதில்லை, கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படிம்பாரு. இவர் போய் கதவை திறந்தவுடனே அங்கே பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எனக்கு வெட்டுறது, ஆக்ஷன் பேர் அது, அந்த வெட்டுற கருவி, அதை கேட்பான். இவன் கொடுத்துட்டு வந்தவுடனே அப்பா சொல்லுவார், பையன் சொல்லுவான், நான் கணக்கு போட்டேன், மெட்டல் ஆன் வுட் அப்படின்னு வந்தது அப்படிம்பார். அப்போ அப்பா சொல்லுவார், மெட்டல் ஆன் வுட்டுன்னு வந்தது கரெக்டு, ஆனால் அது மம்மிட்டியா கோடாலியா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கல. அப்பா கணக்கு போட்டது கோடாலி, பையன் கணக்கு போட்டது மம்முட்டி. ஒரே இது ஆன்சர் வந்து வேரி ஆகும். ரொம்ப அட்வான்ஸ். அது போக அப்போ தான் வந்து பையனுக்கு அப்பா உணர்த்துவார், நீ வந்து அந்த நபர் வந்து கேட்ட நேரத்தை கணக்கில் எடுத்துக்கல, ராத்திரி 10 மணி. ரெண்டாவது, அப்போ தட்பவெப்பம் வந்து பனிக்காலம். பனிக்காலத்தில் யாரும் நடுராத்திரியில் வயலுக்கு போக மாட்டாங்க. அந்த மம்முட்டி வச்சு விறகு வெட்டி நெருப்பு உண்டாக்கி குளிர்காய தான் பார்ப்பாங்க. இது பேர் ஷாவ் யங் சிஸ்டம், ப்ளம் பிளாசம் மெத்தட். இதே மாதிரி வென் வாங் குவா அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து 10 stems and 12 branches அப்படின்னு போடுவாங்க. அது வந்து நம்ம அஸ்ட்ராலஜி மாதிரியே வரும், நிறைய கணக்குகள்லாம் போடுவாங்க. இது போக தா லியூ ரென் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதெல்லாம் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. அது போக நான்ஜிங் நெய்ஜிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் எப்படின்னா, இப்போ ஒருத்தர் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி காட்டினேன், அதில் 8 ஸ்ட்ரோக் இருந்தது. அந்த பிக்சரில் உள்ள ஸ்ட்ரோக்கை வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ முந்தா நாள் நான் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன். போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு. இன்டர்வியூ பண்ணுற ஆங்கர் இந்த பக்கம் லெஃப்டில் உட்காந்துருக்கா, நான் இங்கே ரைட்டில் உட்காந்துருக்கேன். என்ட்ரி படி பார்த்தா அது பாட்டம், நான் இருக்கிறது டாப்பு. அவள் லேடி,
நான் அப்புறம் கேட்டேன் அந்த பொண்ணு, எனக்கு தெரியும் அவள் வீட்டில் மூத்த பொண்ணுன்னு. நான் அந்த பொண்ணை கேட்குறேன், நீ வீட்டில் மூத்த பொண்ணாமா? ஆமாம் அப்படின்னா. நான் அப்பா மாதிரி வயசில் இருக்கேன். ஸோ அந்த பொண்ணுடைய இமேஜ் வந்து விண்டு, என்னுடைய இமேஜ் வந்து ஹெவன். அதையும் இதையும் ஒன்றா கூட்டி பார்த்தீங்கன்னா இதில் வரும் சாப்டர் நம்பர் 44 ஹெக்ஸாகிராம் 44 வரும். இதோ விண்டில் ஃபஸ்ட்டே 44க்கு என்ன ஹெட்டிங் இருக்குன்னா பிரமிக்க வைக்கும். கம்மிங் டு மீட், நான் அந்த பெண்ணை முதல் தடவையாக சந்திக்கிறேன். அந்த சாப்டருடைய ஹெட்டிங் கம்மிங் டு மீட். இது வந்து கட்டம் போடலை, நேரம் பார்க்கல, நட்சத்திரம் தெரியாது, பஞ்சாங்கம் பார்க்கல, பகலா ராத்திரியாக பார்க்கல. எனக்கு அது எப்படி தெரியும்? நான் சொன்னேன், அந்த பொண்ணு பிரமிச்சு பண்ணேன். ஷி வாஸ் ஆல்சோ ஸ்கேர்டு. இது இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தானே முடியுமா? இதை எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம ஒரு இடத்துக்கு போகாமல் நம்ம உட்காந்துருக்க விதத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு கான்ட்ராக்ட் போட போகிறோம், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது, கேட்டால் சொல்ல மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் டீல் பண்ண போகிறவர் ஆனா பெண்ணா, வயதில் மூத்தவரா இளையவரா, அப்படிலாம் அதில் தெரிஞ்சுக்க முடியும். அது போக அவங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி குணம் காட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அப்பா மாதிரி இருக்கவங்கன்னா கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. இந்த சின்ன வயசு பையங்கன்னா பேசி நெகோசியேட் பண்ணலாம். ஸோ அதுபோல் அத்தாரிட்டியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் ஆர்கிடெக்டு, அவர் லேண்டை வாங்கி டெவலப் பண்ணிட்டாரு, அதை வாங்குறதுக்கு யாரோ வந்து பேசின்னு இருக்காங்க. பேசின்னு இருக்கவன் என்ன பண்ணுறான், இப்படி இழுத்துட்டான், ஜவ்வா சேல் ஆகலை. ஸோ இந்த பர்சன் ஐச்சிங் படித்தவரனால ஆர்கிடெக்ட் என்னை கூப்பிட்டு கேட்டாருன்னு நான் சொன்னேன், உங்ககிட்ட பேசுகிறவங்க வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்து ஹெக்ஸாகிராம் இந்த இமேஜில் டாப்பில் ஒரு லைன் வரும், ஹெட்டுன்னு பேர் இருக்குது, அது மாறுது. நான் இதை பார்த்த உடனே சொன்னேன், உங்களை பேச வரவங்களாம் வாங்க மாட்டாங்க, வாங்குகிற ஆள் வேறு யாரோ. அதை உணர்ந்து அவர் வெயிட் பண்ணி அப்புறம் எம்டிங்கிறவர் வந்து பேசினார், டீல் முடிஞ்சுது. இல்லைன்னா என்ன ஆகும், இவருடைய நேரம் கடந்து போயிருக்கும், வேலை முடிஞ்சிருக்காது. அதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது. ஐ கால் இட் ஆஸ் கோர்ஸ் கரெக்ஷன். நம்ம மாற்றங்கள் எங்கே நடக்குதுன்னு உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிட்டு அந்த ஆக்டிவிட்டியை பண்ணால் நமக்கு ரிசல்ட் ஃபேவரபுளாக இருக்கும்.